ஏமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க ஹவன் சன்சகி. நானுங்க எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்குகா எஃப்எஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹிஸ் மேலி லோமி பார்ட் 20 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெட்ஸப் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்க பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்றது பண்ணாததும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணா. இங்க சங்கோக் தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா வந்திருப்பாரு. அவருக்கு நல்லா புரியுது, ஒரு வாரத்தில் கண்டுபிடிக்கலனா ஜேகே லைஃப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் அதை ஏற்றுக்க தான் முடியல. அவர் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்துட முடியாது இல்லையா? ஸோ அவர் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது ஜீவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு எங்கே போயிருக்காரு, யார்கிட்ட பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஜேகேவே இருந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. இன்ச் பை இன்ச் அவர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளூஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது அந்த சிக்னல் காமிச்சது இல்லையா? ஸோ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கிற எல்லா வீடு, இடம், மால் எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணுறாரு டீட்டெயில்டாக. அங்கே எங்கேயாவது யாராவது உங்களை அடைச்சி வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி. கடைசியாக ஜீவனோட சிக்னல் கட்டான அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இந்த ஒரு 2 days போயிருக்கும். இந்த மாதிரி அவர் பசி, தூக்கம் எல்லாத்தையும் மறந்து ஒரு ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஷிபினுக்குலாம் ஜேகே இந்த மாதிரி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேகே இந்த அளவுக்கு யாருக்காகவும் இறங்கி இந்த மாதிரிலாம் அவர் வருத்திக்கிட்டுலாம் பண்ணது கிடையாது. இது ஜீவனுக்காக கிடையாது, உங்களுக்காக. ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஜேகேக்கு கிடச்சிருக்கும். அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு வழியாக ஜீவன் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் வேற எங்கேயுமே இல்லை, அவரோட சீக்ரெட் பிளேஸில் தான் இருந்திருக்காரு. இப்போது ஜேகே அந்த பூட்டெல்லாம் உடைச்சி உள்ளே போய் பார்த்தா அந்த வீடே வந்து ஒரு மாதிரி பாழடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஜேகே நேராக இவங்க யாரையுமே கேர் பண்ணல, நேராக பேக் சைடு தான் போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு லாக் இருக்குது. அதை வந்து பாஸ்வேர்ட்லாம், அதாவது அதை வந்து ஹேக் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஜீவன் தான் ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க்கோட ஜேகேயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சேரில் உட்காந்துருக்காரு. இங்கே ஜேகே தான் ஒரு மாதிரி கோபத்தோட ஜீவன் முன்னாடி போய் நிற்கிறாரு. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நினச்சேன் நீங்கள் எப்போ என்னை பிடிப்பீங்கன்னு, ஆனால் இவ்வளோ நாள் எடுத்துப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. வெரி டிசப்பாயின்மெண்ட். என்ன மாமா நீங்கள் இப்படி மொக்கையான ஆளுங்களா வச்சுருக்கீங்க? இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி மாமா உங்கள் மாஃபியா பிஸ்னஸை ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணுறீங்க? பெரிய விஷயந்தான். என்ன நீங்கள் தான் ஜேகே வாச்சே மாஃபியா டெவல். இங்கே ஜேகே ஜீவனை முறைச்சபடி ஜீவனுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் சேர் போட்டு உட்கார்றாரு. ஏன் இப்படி பண்ண? என்னமாமா புரியல. என்ன வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டவுனான மாதிரி இருக்கு, ஆளே ஒரு மாதிரி நல்லா இழைச்ச மாதிரி இருக்கீங்க. ஏன் மாமா, நான் இல்லாமல் சரியா சாப்பிடாம தூங்காமல் இருந்தீங்களா? அது அப்படி ஒழிச்சு போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகேக்குலாம் சரியான கோவம். இங்கே ஜேகே தான் இதுக்கு இப்படி பொண்ணுன்னு கேட்டேன். மாமா, நீங்கள் அடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு எனக்கு காமிச்சிட்டீங்க. நான் அடித்தேன்னா ஏன் அடி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு தான் சின்ன டெமோ காமிச்சேன். எப்படி மாமா, அடி நல்லா நொச்சின்னு இறங்குச்சா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜேகேக்கு ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகுது. கிளம்பு, இன்னும் ஒரு செகண்ட் கூட நீங்கள் இருக்கக்கூடாது.
அதை நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க எனக்கு 2 weeks டைம் கொடுத்தீங்களா? நானும் ரொம்ப ஜாலியா அங்க இருந்துட்டேனா, தனியா இருக்கவும் போர் அடிச்சுது. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேனா, சரி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு ஸ்டார்ட் பண்ண. பரவாயில்லையே மாமா, இந்த இடத்துக்கு வர பல பேரை காவு கொடுத்துருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி ஜீவன் தான் அவரோட ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே சொல்றாரு. இங்க ஜேகே எதுவுமே பேசல, ஸ்டில் ஜீவனை பார்த்தபடி உட்கார்ந்துருக்காரு. எனக்கு வேற அதெல்லாம் பார்த்துட்டேன்னா அப்படியே வர மனசு இடம் கொடுக்கல மாமா. ஒருவேளை ஃபியூச்சர்ல இதை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நான் உங்களை ரசிக்கிறது? அதான் இந்த பென்ட்ரைவ் இருக்குல்ல, பென்ட்ரைவ் இதுல காப்பி பண்ணிட்டு ஸோ உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப தேவையான ஆல் எவிடன்ஸும் இதுல இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் உங்கள்கிட்ட கொடுத்துருவேனா? அதுக்காகவா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண? சிவன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க மாமா, என்னதான் நீங்க கெட்டவரா இருந்தாலும் ஏன் அக்காவை உண்மையாதான் லவ் பண்றீங்க. எனக்கு அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. நான் அதை 100% நம்புறேன். வய நம்புறாலோ இல்லையோ, நான் நம்புறேன் மாமா. ஆனா அது மட்டும் பத்தாது. என் அக்கா எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க கூட சந்தோஷமா வாழ்க்கை பூரா வாழணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஷூரன்ஸ் கொடுக்கணும். உங்களால முடியுமா? ஏன் இப்போ மட்டும் என்ன குறைச்ச உங்க அக்காவுக்கு? இப்போ எந்த குறைச்சலும் இல்லை. ஆனா இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துருவீங்களா என்ன? எப்படியோ ஒரு நாள் போலீஸ் கிட்ட மாட்டுவீங்க, மீடியா கிட்ட மாட்டுவீங்க, பப்ளிக் கிட்ட மாட்டுவீங்க. இதெல்லாத்தையும் தப்பிச்சிட்டிங்கன்னா வைங்க, உங்க எதிரிங்க கிட்ட மாட்டுவீங்க, ஆப்போசிட் பார்ட்டிஸ் மாட்டுவீங்கல்ல. அவங்க உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி ஏன் காவ ஏதாவது பண்ணிட்டான்னா நான் என்ன பண்றது? ஸோ தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கலாம். உங்களுக்கு உங்க மாஃபியா பிஸ்னஸ் வேணுமா இல்லை என் அக்கா வேணுமா? இதாச்சும் ஒன்னே ஒன்று மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு மாஃபியா பிஸ்னஸ் வேணும்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் என் அக்காவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு என் அக்கா வேணும்னா அப்போ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் விட்டு தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ சாய்ஸஸ் யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இங்க ஜீவனோட கண்ணுல கொஞ்சம் கூட ஒரு துளி கூட பயம் இல்லை. ஜீவனை சுத்தி அவ்வளோ கன்ஸ் ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. பட் அது எதுவுமே ஜீவன் கண்டுக்கவே இல்லை. அவர் கண்ணுல அப்படி ஒரு தைரியம், கொஞ்சம் ஒரு துளி கூட பயம் இல்லை. ஜேகே எதுவுமே பேசல. ஜீவனை பேச விட்டு ஜஸ்ட் ஜீவனை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இங்க ஜீவன் தான், போதுமாமா, என்னையே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க? என்ன முடிவு பண்றீங்க? நீ கேட்ட மாதிரி உடனே எல்லாம் முடிவு சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் வேணும். என்ன? எனக்கு கேட்கல. என்ன மாமா சொன்னீங்க? டைம் வேணுமா உங்களுக்கா? அப்பனா யோசிக்கிறீங்க, யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்க ஜேகே எதுவுமே பேசல, ஜீவனை பார்த்து மறைக்கிறாரு. ஓகே ஓகே புரியுது, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். நோ ப்ராப்ளம், ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. நல்லா பொறுமையா நிதானமா உட்காந்து யோசிங்க. உங்களுக்கு எது சரியா வருமோ அதை செலக்ட் பண்ணுங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலை.
ஆனால் அந்த 1 வீக் கழிச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்றை வச்சுக்கிட்டா ஒன்றை எழுந்து தான் ஆகணும். ஸோ தெளிவாக முடிவெடுங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். சரி மாமா, ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தான் ரொம்ப கேஷுவலாக அவர் உட்காந்துருக்க சேரை விட்டு எந்திரிக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் ஜீவனை சுற்றி ஃபுல்லாக ஜேகேவோட ஆளுங்க வந்து கன்னு வந்து ஜீவனை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஜீவன் தான் அந்த சுற்றி நிற்கிற, அதாவது கன் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இல்லையா பாடி கோட்ஸ், அவங்க எல்லாருமே பார்த்து ஆட பிரச்சனையே முடிஞ்சிச்சு, என்னப்பா பொம்மை துப்பாக்கியை காட்டிகிட்டு இருக்க மாதிரி சின்ன குழந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க, போங்க போங்க மடக்கி வச்சுட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேஷுவலாக எழுந்து வெளியே போகிறாரு. இங்கே அந்த ரூம்குள்ளே ஜேகே அண்ட் ஷிபின் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே ஷிபின் தான், சார் இப்போ என்ன சார் பண்ண போகிறோம்? அதான் சொன்னால ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன், நீங்கள் போய் சாப்பிடு. சார் ஷிபின், நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், சரியா? ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஷிபின்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஜேகே ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் ஜேகே வந்து பேனிக் ஆகலை, டென்ஷன் ஆகலை, ஒரு மாதிரி பதட்டம் ஆகலை. அவர் ரொம்ப கேஷுவலாக தான் இதை சொல்கிறாரு. அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது. அவர் மைண்டில் என்னென்னமோ திங்கிங்லாம் ஓடுது, ஆனால் என்ன ஓடுதுன்னு தான் ஷிபினுக்கு தெரியல. சரி ஓகே, அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம வந்து அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் டென்ஷன் ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியே போயிட்டாரு. இப்போது ஜீவன், பாடி கோட்ஸ், ஷிபின் எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. ஜேகே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வெளியே வராரு. ஒரு மாதிரி கோமாவும் இல்லை, அதே மாதிரி நார்மலாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஸ்டிஃபான அந்த கோல்டு லுக் இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நார்மலாக ஒரு கோல்டு ஐஸோட கோல்டு லுக்கோட வராரு. இங்கே ஜேகே பின்னாடி ஜீவனும் வராரு. ஸோ அப்படியே நீர கார், அதாவது இப்போ வந்து ஷிபின், ஜேகே அண்ட் ஜீவன் 3 பேர் மட்டும்தான், மற்றவங்களாம் அவங்கவுங்க வேலை பார்க்குவாங்க இல்லையா, ஸோ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ வந்து ஜேகே இவங்க 3 பேர் மட்டும்தான் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டில் பார்த்தா உங்கள் ஜீவனோட அம்மா, ஐ மீன் உங்களுக்கு அவங்க அம்மா அதில்ல, சரி உங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி அழுதபடி, அவங்களுக்கு கண்ணெல்லாம் உள்ளே போய் கருவளையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க, சரியாக சாப்பிடாம தூங்காமல். ஏன்னா ஜீவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், உங்கள் அம்மாவுக்கு உங்களை விட ஜீவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் இல்லாதது அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், உயிரோடு தான் இருக்கான், பட் எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு. இப்போ ஜேகே மேலெலாம் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ எந்த ஒரு கோபமும் கிடையாது, பட் உங்களுக்கு மட்டும்தான் ஜேகே மேலே சந்தேகம். ஸோ இப்போ வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் ஒரு மாதிரி எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜேகே தான். நீங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேயை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி போகலான்ட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே தான் அவங்க கையை பிடிச்சி உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு ஜேகே ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் திரும்பி பார்த்ததுமே உங்கள் கையை விட்டுட்டு அவர் 1 ஸ்டெப் வந்து நகண்டு நிற்கிறாரு ரைட் சைட். பார்த்தா ஜேகேவுக்கு பின்னாடி ஜீவனை பார்த்ததுமே உங்கள் ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஜீவனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜீவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. லிட்ரலி அவரோட ஐஸ்லேருந்து டியோர்ஸ் வருது, உங்களோட ஐஸ்லேருந்து டியோர்ஸ் வருது. ஜீவா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜீவனை பார்த்து பேசுகிறீங்க. இங்கே ஜீவன் தான் ஒரு ஸ்மைலோட பயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அழுகிறீங்க, ஜீவனும் செம்மையாக அழுகிறாரு. நீங்கள் ஜீவனை ஹக் பண்ணி தான் அப்படி அழுகிறீங்க. இங்கே நீங்கள் அழுகிற சவுண்ட் கேட்டு உங்கள் மம்மி தான் வெளியே வந்து பார்த்துருப்பாங்க. இங்கே ஜீவனை பார்த்ததுமே அவங்க ஓடி போய் ஜீவனை ஹக் பண்ணி அப்படி அழுகிறாங்க. ஏன்னா அவங்க பையனை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஜீவன் ஏன்னா இப்போ தான் வந்து கை காலெலாம் உடஞ்சி சரியாகி இப்போ தான் ஒரு 2 டேஸாக ஒரு 2-3 டேஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் வந்து நல்லா இருந்திருப்பார். ஸோ அதுக்குள்ளே பையனை காணும்
போகணும் அப்படிங்கக்குள்ள அவங்களுக்கு, அதுவும் இல்லாமல் யோன்ஷன் வேற ஜீவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி விட்டுருப்பாரு. ஸோ அதனால தான் இங்கே அவங்க வீட்டிலலாம் ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வராங்க. அதே மாதிரி யோன்ஷன், உங்கள் சிஸ்டர் ஜானு எல்லாருமே வந்து ஜீவனை வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே ஹக் பண்ணி அப்படி அவங்களோட ஃபேஸ்லேயே தெரியுதுங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எக்ஸ்ட்ரீம் லெவல்னால் அது உங்கள் அம்மா தான். ஸோ அவங்க ஜீவன் கூடயே இருக்காங்க. ஜீவனுக்கு சாப்பாடு அவங்க வந்து எல்லாருமே ஹக் பண்ணி பேசி ஏதாவது அவங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்ணுறாங்களே தவிர யாருமே அடுத்த மூவ் எடுக்கலை. எல்லாருமே இந்த வாசல்கிட்டே தான் நின்றுட்டுருக்காங்க. இங்கே உங்கள் அப்பாவுமே அப்படிதான். அவர் ஒரு மாதிரி எமோஷ்னலி ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. இங்கே ஜேகே தான், அத்தை அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னான், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுங்க, அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவன் தூங்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜேகே வந்து ஃப்ரண்ட்டில் நடந்து போகிறாரு. இப்போ தான் நீங்கள் வந்து ஜேகேவோட ஃபேஸை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் அவர் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இங்கே ஜேகே இப்படி சொல்லிட்டு அவர் உள்ளே நடந்து ஃபார்வர்டாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ ஜேகே மேலாம் சந்தேகம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் தானே சந்திக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இப்போ தான் ஜேகே பார்க்குறீங்க. ஆனால் அவர் இவ்வளோ நேரமும் அவர் உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பட் நீங்கள் அவரை கொஞ்சம் கூட கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஜீவனை விட ஜேகே தான் ஒரு மாதிரி இந்த 5 நாள் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார். அவர் ஒரு மாதிரி இருக்கார். நல்லா வெயிட் லாஸ்லாம் ஆகி ஏன்னா தூங்காமல் சாப்பிடாமல் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவர் மாதிரி வெக்ஸ் ஆகி உள்ளே போகிறாரு. நீங்கள் தான் உங்களுக்கு இந்த கில்ட்டு வேறு உங்களுக்கு, ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜேகே நேராக அவரோட ரூமுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறக்குள்ள நீங்கள் ஜேகேவோட நேம் சொல்லி கூப்பிட்றீங்க. ஜேகே 1 செகண்ட் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல வையன், உன் தம்பியை கவனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசலை. அவங்கள திரும்பியும் பார்க்கல. அவர் படிக்க நேரம் ரூமுக்கு தான் போகிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே யோசிக்கல. நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து, அதாவது உங்கள் அம்மா வந்து ஜீவனை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. பிளேட்டில் சாப்பாடெலாம் போட்டு நீங்கள் வந்து இன்னொரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடெலாம் போட்டு ஜேகேக்கு தான் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே ஜேகே வந்து இல்லை. பார்த்தா இப்போ தான் மனுஷன் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு ஒரு டவலோட. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க ஜேகேவை. அவர் ரொம்ப வெயிட்லெஸ் ஆகி ஒரு மாதிரி இருக்கார். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் கண்ணிலேருந்து டியார்ஸ்லாம் வருது. ஆனால் ஜேகே அது எதுவுமே கேர் பண்ணல. உங்களை பார்த்துட்டு அவர் அப்படியே அவரோட வார்ட்ரோபுக்கு போய் கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பெட்டில் படுத்துக்கிறாரு. உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பேசவும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. இப்போது நீங்கள் தான் ஸ்லோவாக ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே வந்து உங்களை வந்து ஆப்போசிட் சைடு திரும்பி படுத்துட்டாரு. பெட்டில் படுத்துட்டாரு. அவருக்கு சரியான டயர்டுங்க. சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தார் இல்லையா, சரியான டயர்டு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து படுத்துட்டாரு. நீங்கள் தான் ஸ்லோவாக ஜேகே கிட்டே போகிறீங்க. அவர் பக்கத்தில் அப்படியே உட்காடுறீங்க. ஜங்கு, என்ன ஐயன்? ஜங்கு, சாப்பிட்டுட்டு தேவையில்லை, நீ ஜீவனை கவனிச்சுக்கோ, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் வந்து அப்படியே தான் படுத்திருக்காரு. திரும்பவே இல்லை. அகைன் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐஸ் கூட ஓப்பன் பண்ணல. உங்களுக்கு புரியுது ஜேகே உங்கள் மேலே கோவமாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அகைன் நீங்கள் ஆனால் போகலை, பேசுகிறீங்க. ஜங்கு, சாரிங்க, அது வந்து தேவையில்லை வையன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் ப்ளீஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜேகே கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் அவர் சாப்பிடலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்படியே தூங்க வைக்கவும் உங்களுக்கு மனசு இல்லை. ஜங்கு ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்களேன். எனக்கு தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல வையன், ஒரு வேளை சாப்பிட்லன்னா ஒன்றும் செத்துற மாட்டேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஜேகேவை ஃபோர்ஸ் பண்ணவும் மனசு இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை பிளேட் எடுத்துகிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. நீங்கள் கீழே வந்து ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் அப்படியே பழையபடி கொஞ்சம் கலகலன்னு பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்கவுங்க போயிடுறாங்க.
நீங்கள் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது. 3 ஹவர்ஸ் கழிச்சு 3-4 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஜேகே கீழே அப்படியே இறங்கி வர்றாரு. ரொம்ப முடியாமல், ரொம்ப டல்லாக வர்றாரு, டயர்டாக இருக்காரு. நீங்கள் உங்கள் உங்கள் அப்பா தான் கேட்பாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு தான் முடியலையா என்ன? இல்லை மாமா, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்டிருப்பாரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்திருப்பீங்க, வந்து ஜேகேக்கு வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுறீங்க. பட் ஜேகே வந்து, மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை அப்படின்ற மாதிரி அகைன் அவங்க அம்மாவை கேட்குறாங்க. அதான் ஒயின் எடுத்து வைக்கிறாளடா, ஏன் நீ எடுத்து வைக்க மாட்டியா, உனக்கு எடுத்து வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு அரட்டினதும் அவங்களுக்கு புரியுது, ஏதோ நீங்கள் சண்டையில் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி கோவமாக பேசினதுமே நீங்கள் வந்து அப்படியே வச்சு ரொம்ப ஆசையாக வந்திருப்பீங்க. ஜேகே பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னதுமே, ஜேகே இப்படி சொன்னதுமே நீங்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக விலகி நின்றுக்கிறீங்க. இங்கே வந்து எடுத்துலாம் வைக்கல, ஜஸ்ட் அப்படியே பின்னாடி ஜேகேக்கு பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை தான், வயன் நீயும் காலையிலேருந்து சாப்பிடல, உட்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை கேட்குறாங்க. இங்கே நீங்கள் வந்து ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கே சாப்பிட்றாரு. உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு புரியுது அவர் எந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைத்த, நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் நின்றுக்கிறீங்க. இங்கே ஜேகே நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு உங்கள் அத்தை இருக்காங்களே ஜேகேவோட அம்மா கிட்ட, ஏன் அவள் எதுக்கு சாப்பிடல? தெரிலடா, அவள் பசிக்கலன்னு சொல்லிட்டா, அப்பப்போ மேலே எட்டி பார்த்துட்டே இருந்தா, என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜேகேக்கு புரிஞ்சிச்சு, ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்றாரு. ஆனால் அவரால் சாப்பிட முடியல, கொஞ்சம் தான், ஒரு 4-5 தான், அதாவது கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்பாரு. ஒரு 4-5 வாய் தான் வச்சிருப்பாரு. அதுக்குள்ளேயே அவருக்கு ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் பரட்டி வாமிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அவர் அப்படியே அந்த ஃபுட்டு வச்சுட்டு எழுந்திடுறாரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான், என்னடா என்னாச்சு? இல்லைம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இப்போ போயிடுறாரு. அது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஜங்கு பசிக்குதுன்னு சொன்னீங்க, சாப்பிட்லையா? நீங்கள் ஜேகே எதுவுமே பேசல, ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு அவர் வந்து அந்த இது ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அங்கேயே டவல் இருக்கும், அதில் வந்து கையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, வச்ச ஃபுட் அப்படியே இருக்குது, கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்காரு, அவர் சாப்பிடவே இல்லை. நீங்கள் மேலே போகிற ஜேகேவை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு புரியுது ஜேகேவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களால் வந்து அவர்கிட்ட கேட்கவும் முடியல, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் இப்போது சரின்னு சொல்லிட்டு இப்போ நேராக மேலே தான் வரீங்க. ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே, சங்கு என்னாச்சு, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்க, சாப்பிடாம அப்படியே மேலே வந்துட்டீங்க, என்னாச்சு, ஃபுட் ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ரூமில் ஜேகே இல்லை. சங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பால்கனி சைடு வந்து பார்க்குறீங்க, அங்கேயும் ஜேகே இல்லை. சரி ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து பார்த்தா ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. பார்த்தா ஜேகே ஒரு மாதிரி ஃபைண்ட் ஆகி படுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ப்ராசஸ் பண்ணவே முடியல. கீழே இப்போ வரைக்கும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், மேலே வந்து பார்த்தா மயங்கி கிடக்குறாரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜேகே கிட்ட தான் ஓடி போகிறீங்க, ஓடி போய் ஜங்குக்கு வந்து எழுப்புறீங்க. பட் ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை, அவகிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் ரொம்ப பதறி போயிருப்பீங்க. இப்போது கத்துறீங்க, யோன்ஷன் ஜீவனோட பேரை சொல்லி கத்துறீங்க. உங்கள் சவுண்டு கேட்டதுமே யோன்ஷன் ஜீவன், உங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் மாமா எல்லாருமே ரொம்ப பதட்டமாக மேலே ஓடி வராங்க. கூடவே உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் வராங்க, ஜானுவும் வரா. எல்லோரும் வந்து பார்த்தா ஜேகே வந்து வாங்கி கிடக்குறாரு. நீங்கள் அவரை உங்களோட செஸ்டில் சாய்ச்சி வச்சு தான் டேப் பண்ணியிருப்பீங்க, வாட்டர்லாம் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. பட் அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணலை, அவர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நீங்கள் நல்லா பயந்துருப்பீங்க. இப்போது ஜீவனும் யோன்ஷனும் சேர்ந்து ஜேகே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக கஷ்டமாக இருக்குது. இங்கே டாக்டருக்கு ஃபோன் போட்டு
வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. இப்போது டாக்டர் தான் இங்கே ஜேகேவை செக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகே பக்கத்துல அப்படியே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப பதட்டமா, லிட்ரலி நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் அம்மா தான், பையன் ஒன்றும் ஆயிருக்காது, அழாதடி. இல்லைம்மா, பயமாக இருக்கு, ஒரு நாள் கூட அவர் இப்படி இருந்ததே இல்லை, எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்கீங்க. இங்கே டாக்டரும் ஜேகேவை செக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமேஸ், அன்யோ.